ஃபேட் லாஸ் அண்ட் மசில் பில்ட் சேனல் 4 காலையில இருந்தவொடனே குளிச்சுட்டு நீ டவல் கட்டின வீடியோ எடுக்கல. ஏன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் அந்த டவலும் இல்லாமல் வீடியோ எடுக்க சொல்கிறான். அவன் எந்த அர்த்தத்தில் கேட்டான்னு தெரில. அப்படியே சட்டையை மாட்டு வழக்கம் போல தான் ஆயில் இல்லாமல் 2 எக் தோசை சாப்பிட்டு காலேஜ் கிட்ட போய் இறங்கிட்டு 2 பக்கமும் மண்டி ஆட்டி பார்த்துட்டு முடிய லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு காலேஜ் உள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் பிரேக்கில் பசங்க கொண்டாரு கேம் ஆடிந்தானுங்க. கொண்டாரு கேம் ஆட்டு அது ஒரு லஞ்சு தான். பையன் ரொம்ப ஹீட் ஆகிறான். சிக்கனை காலேஜுக்கு எடுத்துன்னு போயிட்டேன். 250 கிராம் சிக்கனு, 3 ஹோல் எக்கு, 250 கிராம் ரைஸு, ஒரு குக்கும்பரு சாப்பிட்டு அதோட வீட்டுக்கு வரும்போது 250 கிராம் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். நாளைக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. வீட்டுக்கு போயிட்டு சுகர் கம்மியாக வழக்கம் போல் ஒரு காஃபி அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எக் ஒயிட்டு 2 பச்சை வாழைப்பழம் சாப்பிட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். இன்னைக்கு செஸ்ட்டு தான். இன்க்ளைன் டிபி ப்ரெஸ்ஸில் ஒரு 3 செட்டு போட்டேன். அது முடிச்சுட்டு அப்படியே பெக் ஃப்ளைஸில் ஒரு 3 செட்டு போட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே கேபிள் கிராஸ் ஓவரில் 4 செட்டு போட்டேன். சூப்பர் செட்டு புஷ்அப்போட சேர்த்து எடுக்கணும். எடுத்துட்டு பையன் சிறன பம்ப் ஆயிட்டான். எப்படி துடிக்கிறான் பாருங்க. அதோட ட்ரைசப் தான். ஸ்கல் கிரஷரில் ஒரு 3 செட்டு போட்டேன். புஷ் டவுனில் ஒரு 3 செட்டு போட்டேன். சிறன பம்ப் ஆயிட்டான் பையன் அதுக்குள்ள. அப்புறம் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷனில் ஒரு 3 செட்டு போட்டேன். முடிச்சுட்டு பம்ப்லாம் நல்லா இருந்தனால போசிங் ஒரு 2-3 எடுத்துட்டு அதோட வீட்டுக்கு சதட்டேன். வீட்டுக்கு போயிட்டு சப்பாத்தி 15 செஞ்சிருக்கோம். சுத்தமாக எண்ணெய் இல்லை. அப்படியே 2 சப்பாத்தி சாப்பிட்டு தொட்டு கொஞ்சம் வெஜ்ஜிஸ் ஒரு கொயக்கா சாப்பிட்டு இன்னைக்கு நாள் முடிச்சுட்டு ஆரோக்கியமாக இருங்க. நன்றி.